இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை எரேமியா 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன். என்னை குணமாக்கும் அப்பொழுது குணமாவேன். என்னை இரட்சியும் அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். என்னை இரட்சியும் அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன். முதல் ஆசீர்வாதம் குணமாக்குவேன், இரண்டாவது ஆசீர்வாதம் இரட்சிக்கப்படுவேன். இது ரெண்டுமே உங்க வாயிலிருந்து நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னா, ஒன்று உலக பிரகாரமான ஆசீர்வாதம், மற்றொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். முதல்ல உலக பிரகாரத்தில் இருக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவத்தையும் வியாதிகளையும் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் ரட்சிப்பு கர்த்தருடையது. இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, அது பரலோகத்துக்குரியது. அந்த ரட்சிப்புக்காக ஜெபியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் மகிழ பண்ணி உங்களுடைய எல்லைகளை விசாலமாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.